இனிமையான நண்பர்களே, அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். நடிகர் சூர்யா நடித்த கங்குவா என்கின்ற திரைப்படம் 14ஆம் தேதி வெளியாகி சக்கை போடும் என்று எதிர்பார்த்தார்கள். ஆனால் அந்த படம் சக்கை என்று ரசிகர்கள் தீர்மானித்து அந்த படம் பெட்டி பாம்பாக கூடிய விரைவில் பெட்டியில் அடங்கப் போகிறது என்ற செய்திகள் தான் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த கங்குவா திரைப்படத்திற்கு முட்டு கொடுக்க வேண்டும் என்று ஒரு ஊடகத்திலே செய்தி வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த செய்தியின் சாராம்சம் என்ன, அந்த ஊடகம் என்ன எழுதியிருக்கிறது என்பதை பற்றி முதலில் பார்ப்போம். ஒட்டுமொத்தமாக படம் குறித்து ஒவ்வொருவருக்கும் ஒரு கருத்து இருக்கும். அந்த கருத்துக்களை வெளிப்படுத்த எல்லோருக்குமே உரிமை உள்ளது. ஆனால் கங்குவா படத்திற்கு எதிராக நடப்பதை பார்த்தால் நிச்சயம் இது திட்டமிட்ட சதி என்றே தெரிவதாக சூர்யா ரசிகர்கள் குமுறுகிறார்கள். உங்களுக்கு ஒரு படத்தை பிடிக்காமல் போக 1000 காரணம் இருக்கலாம். ஆனால் பழிவாங்கும் நோக்கில் பல நூறு பேரின் உழைப்பில் உருவான ஒரு படத்தை ஓடவே விடக்கூடாது என்பது போன்ற பிரச்சாரங்களை முன்னெடுப்பது தமிழ் சினிமாவிற்கு ஆபத்தானது என்று அந்த ஊடகம் கருத்து தெரிவித்திருக்கிறது. ரசிகர்கள் ஒரு திரைப்படத்திற்கு 500 ரூபாய் கொடுத்து அந்த திரைப்படத்தை பார்க்கிறார்கள். நாம் என்ன கேட்கிறோம் என்று சொன்னால், 500 ரூபாய்க்கு விற்கக்கூடிய டிக்கெட்டுகளை சில நடிகர்கள் அவர்களுடைய திரைப்படங்கள் வெளியிடுகிற தியேட்டர்களில் பிளாக்கில் 2000 ரூபாய்க்கு கூட விற்கிறார்கள். அந்த 2000 ரூபாய் கொடுத்து கூட அந்த திரைப்படங்களை பார்க்கின்ற மூடர்கள் அதிகம் வாழ்கின்ற நாடாக தமிழ்நாடு இருக்கிறது. இப்படிப்பட்ட மூடர்களுக்கே அந்த திரைப்படம் பிடிக்கவில்லை என்றால், அந்த திரைப்படம் மோசமான திரைப்படம் என்று சொல்கிறார்கள் என்று சொன்னால், அந்த திரைப்படம் எவ்வளவு மோசமான திரைப்படமாக இருக்கும்? ஒரு திரைப்படத்தை எடுப்பதற்கு அந்த திரைப்படத்தில் எந்த காட்சியை வேண்டுமானாலும் புகுத்துவதற்கு அந்த திரைப்படத்தை தயாரிப்பவர்களுக்கு, நடிப்பவர்களுக்கு, இயக்குநர்களுக்கு உரிமை இருக்கிறது என்றால், அந்த திரைப்படம் எவ்வளவு மோசமான திரைப்படம் என்று 500 ரூபாயிலிருந்து 2000 ரூபாய் வரை கொடுத்து ஏமாந்து போன ரசிகர்கள் கருத்து சொல்லக்கூடாது என்று எதிர்பார்ப்பது எவ்வளவு பெரிய ஏதைச்சதிகாரம், எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம், எவ்வளவு பெரிய மடமை, எவ்வளவு பெரிய ஏமாற்று வேலை. 500 ரூபாய் கொடுத்து திரைப்படங்களை பார்ப்பது என்பது பொழுதை போக்குவதற்காக அல்ல. அந்த திரைப்படங்களில் நல்ல செய்தி இருக்க வேண்டும், அதை பார்க்க வேண்டும், அதன் மூலம் அடுத்த பொழுதை நல்ல பொழுதாக ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் திரைப்படங்களை பார்க்க போகிறார்கள். ஆனால் அந்த ரசிகர்களை முட்டாள்களாக்கி, அந்த ரசிகர்களை ஏமாற்றி கோடிகளை கொள்ளையடிக்கின்ற திரைப்படங்களை அந்த ரசிகர்கள் வசைபாடாமல் வாழ்த்து மலையா பொழிவார்கள். அடுத்து அந்த ஊடகம் என்ன சொல்லுகிறது என்று பார்த்தால், யூடியூப், ட்விட்டர், பேஸ்புக், இன்ஸ்டாகிராம் போன்ற சமூக வலைதளங்களில் கங்குவா திரைப்படம் குறித்து வைக்கப்படும் விமர்சனங்கள் அதிர்ச்சி ரகம். இப்படியெல்லாம் மிகவும் கேவலமான வார்த்தைகளால் சூர்யாவையும் படத்தை தயாரித்தவர்களையும் படத்திற்காக உழைத்தவர்களையும் விமர்சிப்பது எந்த வகையிலும் நியாயமே இல்லை. ஒரு படத்தில் இந்த இடத்தில் சரியில்லை, அந்த இடத்தில் சரியில்லை, இன்னும் வேறு மாதிரி எடுத்திருந்தால் நன்றாக இருக்கும், இந்த காட்சிகள் இப்படி இருந்தது என்று சொல்வதில் தவறு இல்லை. ஆனால் விமர்சனம் என்ற பெயரில் மிகவும் அருவருப்பான வார்த்தைகளில் தனிமனித தாக்குதல்கள் நடத்தப்படுவது இதுவரை இல்லாத ஒன்று. அதையும் சமூக ஊடகங்கள் அவருடைய பார்வையாளர்களை அதிகரிக்க வேண்டும் என்ற நோக்கில் வெளியிடுவது எந்த வகையிலும் சரியானதல்ல என்ற கருத்தையும் அந்த ஊடகம் எழுதியிருக்கிறது. நாம் என்ன கேட்கிறோம்? தமிழகத்தின் ஆக பெரும் சமூகமாக இருக்கின்ற வன்னியர் சமூகத்தின் அடையாளமான, வன்னியர் சமூகத்தின் புனிதமாக கருதப்படுகின்ற அக்னி கலசத்தை இதே நடிகர் சூர்யா அவருடைய ஜெய்பீம் திரைப்படத்தில் வைத்த பொழுது இந்த அக்கறையோடு எழுதுகின்ற, சூர்யாவிற்காக பரிந்து பேசுகின்ற எப்படி நீங்கள் கருத்தை சொல்லலாம்? நீங்கள் கருத்தை மென்மையாக சொல்ல வேண்டும், ஏன் கருத்தை தாறுமாறாக சொல்கிறீர்கள் என்றெல்லாம் போதிக்க வருகின்ற, புத்தனை போல போதிக்க வருகின்ற இந்த ஊடகங்கள்லாம் அன்றைக்கு ஏன் சூர்யாவிற்கு கருத்து சொல்லவில்லை? அன்றைக்கு ஏன் சூர்யாவிற்கு புத்திமதி சொல்லவில்லை? அன்றைக்கு ஏன் அந்த திரைப்படத்தினுடைய இயக்குனருக்கு புத்திமதி சொல்லவில்லை? இன்றைக்கு மட்டும் ரசிகர்களுக்கு புத்திமதி சொல்ல வந்து விட்டார்கள். தன்னுடைய நேரத்தை வீணாக்கி கொண்டு, தன்னுடைய பணத்தை வீணாக்கி கொண்டு, தன்னுடைய பொருளாதாரத்தை வீணாக்கி கொண்டு, தன்னுடைய நல்ல பொழுதையெல்லாம் வீணாக்கி விட்டு திரைப்படம் பார்க்க வருகின்றவர்களுக்கு குப்பையை கொடுத்தால் அவர்கள் கோபப்படாமல் சூர்யாவிற்கு மலர் மாலை போட்டா வாழ்த்துவார்கள். அந்த திரைப்படத்தில் நூற்றுக்கணக்கானவர் உழைத்திருக்கிறார்கள், இல்லை என்று சொல்லவில்லை.
அவருடைய உழைப்பை எல்லாம் சூர்யா என்கின்ற ஒரு மனிதனுக்கு சாதகமாக பயன்படுத்துவது எந்த விதத்தில் நியாயம்? ஒரே ஒரு நடிகர் சூர்யாவை முன்னிலைப்படுத்துவதற்கு அந்த சூர்யாவும் அந்த படத்தின் தயாரிப்பாளரும் அந்த இயக்குனர் சிறுத்தை சிவாவும் அவர்கள் மட்டுமே தன்னை நிலைநிறுத்திக் கொள்வதற்கு, அவர்கள் மட்டுமே கோடிகளில் சம்பாதிப்பதற்கு அந்த நடிகரையும் இந்த 3 பேரை மட்டுமே முன்னிறுத்தி அந்த உழைப்பை தந்த 100 பேரை முதலில் உதாசீனப்படுத்தியது அந்த சினிமா துறையா, அந்த சினிமாவை எடுத்த தயாரிப்பாளர், இயக்குனர் சூர்யா போன்ற நடிகர்களா அல்லது ரசிகர்களா என்ற கேள்வி இன்றைக்கு எழுந்து கொண்டுதான் இருக்கிறது. இன்னொன்றையும் அந்த ஊடகம் சொல்லி இருக்கிறது. ஒருவர் நண்பர்களுடன் படத்துக்கு வந்துள்ளார், இன்னொரு முதியவர் தனியாக வந்துள்ளார். இவர்கள் இருவரும் நடிகர் சூர்யா குறித்து, படத்தின் கலைஞர்கள் குறித்தும் மிகவும் அருவருப்பான மொழியில் பேசியுள்ளார்கள். இந்த இருவரின் வீடியோக்கள் தான் ட்விட்டரில் சுற்றி கொண்டிருக்கிறது. இதற்கு பதிலடி கொடுத்துள்ள சூர்யா ரசிகர்கள், படம் நல்லா இருக்கா, நல்லா இல்லையா, உங்களுக்கு எந்த சீன் பிடிச்சிருக்கு, எந்த சீன் பிடிக்கவில்லை, எது ஒர்க் அவுட் ஆச்சு, எது ஒர்க் அவுட் ஆகல என்பதை மட்டும் தான் சொல்ல வேண்டும். அதை விட்டுவிட்டு என்ன வார்த்தை இதெல்லாம், உங்கள் வீட்டில் இப்படித்தான் பேச கற்றுக் கொடுத்தார்களா? இந்த படத்தை நல்ல தியேட்டரில் பார்க்கும்போது சத்தம் தெளிவாகவே இருந்தது, போர் சீன் காட்சிகளில் சரியாகவே இருந்தது. படமே நன்றாக இல்லை என்றாலும் இப்படி பேசக்கூடாது. 200 ரூபாய் கொடுத்து படம் பார்க்கிறீர்கள் என்பதற்காக உங்கள் வாயில் வரும் கேவலமான வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது என்று சூர்யா ரசிகர்கள் ஆதங்கத்தை வெளிப்படுத்தினார்களாம். 200 ரூபாய் கொடுத்து படம் பார்த்தவன் எதையும் சொல்லக்கூடாது. அதை கொள்ளையடித்தவன் எப்படி வேண்டுமானாலும் வாழலாம். எது ஒர்க் அவுட் ஆச்சு, எது ஒர்க் அவுட் ஆகல, இவங்களுக்கு விமர்சனம் பண்றதுக்காகவா திரைப்படத்திற்கு வந்தார்கள்? இந்த திரைப்படத்தை ப்ரமோஷன் செய்வதற்காகவா திரைப்படம் பார்க்க வந்தார்கள் ரசிகர்கள்? இன்னொன்றை கேட்கிறார்கள், இப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசத்தான் உங்கள் பெற்றோர்கள் கற்றுக் கொடுத்தார்களா? அதையே தான் நாங்களும் கேட்கிறோம். ஒரு குறிப்பிட்ட ஒரு சமூகத்தை அவமானப்படுத்துவதற்கு, தமிழர்களுடைய புராதன சின்னமான ராஜராஜ சோழன் கட்டிய பிரகதீஸ்வரர் ஆலயத்தை அவமானப்படுத்துவதற்கு சிவகுமார் கற்றுக் கொடுத்தானா? சூர்யாவிற்கு கற்றுக் கொடுத்தாரா? அவருடைய மருமகள் ஜோதிகாவுக்கு கற்றுக் கொடுத்தாரா? இந்த கேள்வியை இந்த ஊடகம் அவர்களிடம் கேட்குமா? இந்த ஊடகத்தில் ரசிகர்கள் கவலைப்படுகிறார்களாம். அந்த பெற்றோரும் அவருடைய மகனும் கருத்து சொல்லிவிட்டார்களாம். அது மட்டும்தான் ட்விட்டரில் மிகப்பெரிய அளவில் பரவி கொண்டிருக்கிறதாம். அவர்கள் கருத்து சொன்ன கருத்து நியாயமாக இருக்கிறது, உண்மையாக இருக்கிறது. ஆகவே அது ட்விட்டரில் பரவி கொண்டிருக்கிறது. இந்த திரைப்படம் மோசம் என்பது மக்களுக்கு தெரிந்திருக்கிறது. ஆகவேதான் வேண்டுமென்றே இப்படிப்பட்ட ஊடகங்கள் அந்த படத்தை தூக்கி நிறுத்த வேண்டும் என்பதற்காக இப்படி பொய்யான கருத்துக்களை எழுதி கொண்டிருக்கிறார்கள். அடுத்து இன்னொன்றை அந்த ஊடகம் சொல்கிறது, ரசிகர்கள் இப்படி என்றால் சூர்யா நடித்த ஜெய்பீம் படத்தில் வந்த காட்சிகள், தஞ்சாவூர் மருத்துவமனை குறித்து ஜோதிகா பேசிய வார்த்தைகளால் கோபம் அடைந்தவர்களும் கங்குவா படத்திற்கு எதிராக கருத்துக்களை சமூக வலைதளங்களில் வெளிப்படுத்தி வருகிறார்கள். திமுக ஆதரவு நிலையில் சூர்யா குடும்பம் உள்ளதாக கூறி அரசியல் கட்சியினரும் கங்குவா படத்திற்கு எதிராக கோபத்தை வெளிப்படுத்தி வருகிறார்கள். ஒரு படம் உங்களுக்கு பிடிக்கலாம், பிடிக்காமல் போகலாம், ஆனால் அந்த படத்தை எந்த வகையிலும் ஓடவே விடக்கூடாது என்கிற பழிவாங்கும் நோக்கத்தில் திட்டமிட்டு செயல்படுவதும், படத்தில் நடித்தவர்களை மிகவும் தரக்குறைவான வார்த்தைகளில் பேசுவதும் தமிழ் சினிமாவிற்கே ஆபத்தானது. நாம் என்ன கேட்கிறோம்? தமிழ் சினிமாவே ஆபத்தாகத்தான் இருக்கிறது. தமிழ் சினிமாவே தமிழர்களுக்கான ஆபத்தாகத்தான் இருக்கிறது. அதாவது ஜெய்பீம் திரைப்படத்தில் வன்னியர்களை அவமானப்படுத்தியதை மனதில் வைத்துக் கொண்டு வன்னியர் சமூகத்தை சார்ந்தவர்கள் இந்த திரைப்படத்திற்கு எதிராக இருக்கிறார்கள் என்று சொல்லி இருக்கிறார்கள். ஆம், வன்னியர் சமூகத்தை மோசமாக கேவலமாக இந்த சூர்யா என்கின்ற சித்திரக்குள்ளன் சித்தரிப்பான். எதற்கும் துணிந்தவன் என்று பெயர் வைத்து எதற்கும் குனிந்தவன் எதற்கும் கிழிந்தவன் என்று ஆவான். எங்கள் சமூகத்தை இழிவுபடுத்துகின்ற ஒருவனை, ஆஹா இவனுடைய கங்குவா திரைப்படம் நன்றாக இருக்கிறதா என்று போற்றுவோம். என்னை அடிக்க வருவனை அடி என்று குனிந்தா கொடுக்க முடியும்? இயேசுநாதர் கூட ஒரு கண்ணத்தில் அறைந்தால் மறுகண்ணத்தை தான் காட்டச் சொன்னார். ஆனால் மறுகண்ணத்திலும் அறைந்தால் முதுகை காட்டச் சொல்லவில்லை, திருப்பி அடியுங்கள் என்றுதான் பொருள். வன்னியர் சமூகத்தை அவமானப்படுத்தியதோடு நிற்காமல், தொடர்ந்து அதற்காக ஒரு வருத்தம் கூட தெரிவிக்காமல், மகாராஷ்டிரா ஓடி போன இந்த மடையன் தமிழர்களிடையே படத்தை எடுத்து ஓட்ட நினைப்பான். அதை நாங்கள் வேடிக்கை பார்த்து கொண்டிருப்போமா? ஜெய்பீம் திரைப்படத்தில் சூர்யா நடந்து கொண்ட விதம் தவறு என்று இந்த ஊடகமும் எழுதவில்லை, யாரும் சொல்லவில்லை.
நாங்கள் தான் தொடர்ந்து இவர்களுக்கு எதிராக களமாடி கொண்டிருக்கிறோம். கூடிய விரைவில் இந்த கங்குவா என்கின்ற திரைப்படம் மாத்திரமல்ல, சூர்யா இனி நடிக்கின்ற எந்த திரைப்படங்களும் தமிழ்நாட்டில் ஓடாது என கூறிக்கொண்டு இன்னொரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி.